Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு சிக்கன் ரெசிபி செஞ்சு உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். பெப்பர் சிக்கன் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் போல் நம்ம எப்போவுமே ரெஸ்டாரண்ட் போனால் பெப்பர் சிக்கன் பரோட்டா சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வீட்டில் கிடச்சிடும். நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ், குஸ்கா எல்லாம் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். ஸ்பைசி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி புதுசு பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளான ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையா அது கூட நீங்கள் சொல்லலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கு. பெப்பர் சிக்கனில் பார்த்திங்கன்னா பட்டரோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை, பெப்பர், இந்த 3 ஃப்ளேவர் தான் ஆட் ஆகும். மெயின் 3 ஃப்ளேவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு 2 சேர்த்து கொஞ்சம் பொடிஞ்சு வந்த உடனே வெங்காயம் போட்டுட்டு, சாப் பண்ணியிருந்த வெங்காயம் நான் பெரிய சைஸ் 2 வெங்காயம் போட்டேன். சின்ன சைஸ்னால் நீங்கள் 3 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கணும். ஒரு 30-40 செகண்ட் மட்டும் வதங்கினா போதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கு. 3/4 கிலோ சிக்கன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவை இருக்குது, கம்மினா கம்மி, ஜாஸ்தினா ஜாஸ்தி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணணும். சிக்கன் பச்சை ஸ்மெல்லும் போகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு போட்டிருக்கு. நான் என்னோடய ஸ்பூன் சின்னதுனால ஒரு பெரிய டீஸ்பூனுக்கு இது 1/2 டீஸ்பூன் தான் ஆகும். 1 டீஸ்பூன்னா அது 1/2 டீஸ்பூன் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நீங்கள் போன்லெஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் போன்லெஸ் போட்டுக்கலாம். நான் இது போன் தான் எடுத்துருக்கு. 2ல் இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். சோம்பு, வெங்காயம் கூட எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஜாஸ்தி ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது ஸ்மெல்லு. அதனால் இதோட ரா ஸ்மெல் தான் உங்களுக்கு கருவேப்பிலை சூப்பராக இருக்கும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கு, லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். ட்ரை மசாலா நான் ஜாஸ்தி ஒன்றும் இதில் போட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீரத்தூள், தனியாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் குருமிளகுத்தூள் ஜாஸ்தி போட்டுக்கிட்டேன். 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா குக் பண்ணிடலாம். மசாலா ட்ரை ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம மசாலா குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா எரியாமல் இருக்கும். அப்புறம் மசாலா நல்லா குக் ஆகிடும். மசாலா எரிஞ்சிருச்சுன்னா அது ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால் தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வதக்கிட்டு நல்லா சுண்டி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ மசாலா நீங்கள் நல்லா வதக்குவீங்க அவ்வளோ குழம்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நல்லாயிருக்கும். சில பேர் கொஞ்சம் மசாலா இது பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் உங்களுக்கு ஃப்ளேவர் ஆட் ஆகாது, சூப்பராக இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணி
மூடி வச்சிடுறேன். ஏன்னா மசாலா கடிக்காமல் நல்லா சிக்கன் வெந்து போயிடும். ஹோட்டலில் ஈஸியாக பண்ணுறதுக்காக இது வந்து இன்னொரு மெத்தடு இருக்குது. அவங்க வந்து குக் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுடுவாங்க, வேக வச்சுடுவாங்க சிக்கன். அதுக்கப்புறம் இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே பிளேட்டில் சுடு சுடு அடக்கி வச்சுட்டு அவங்க சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து முதல்ல பாதி சிக்கன் வேக வச்சுட்டு குக் பண்ணி வச்சுடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு சுடு சுடு மறுபடி கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவாங்க, டக்குன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக செஞ்சு காட்டிடுவேன். என்னோடய ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி இருக்கும். வீட்டில் எல்லா சாமான் கிடச்சிடும். அதில் நம்ம வந்து செஞ்சிடலாம் டக்குன்னு. எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால் நீங்கள் தாராளமாக வீட்டில் செய்யலாம். இப்போ பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறப்போ நல்லா கலரி வதக்கிட்டு இருக்க மசாலா இப்போது ரெடி ஆகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு. இதை வந்து சில பேர் ட்ரையாக சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து செமி ட்ரை சாப்பிடுவாங்க. நான் வந்து செமி ட்ரை தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து சப்பாத்தியோ அப்புறம் ஜீரா ரைஸ் கூட தான் சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்க, அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் செமி ட்ரை வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் தேவையில்லைன்னா மிளகாத்தூள் போட வேண்டாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு பதிலாக பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுடலாம். நான் எப்போவுமே பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி நான் செஞ்சப்போ அன்றைக்கி வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை. அதனால தான் வீட்டில் எடுக்கிற பொருள் வச்சுட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இப்போ தண்ணி தேவை இருக்குது அவ்வளோ ஊற்றிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகாத்தூள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு நீங்கள் காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா குருமிளகாத்தூள் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் குருமிளகாத்தூள் போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்மெல் தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குருமிளகு நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன் மசாலா. நீங்கள் வந்து வெளியே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, அது கொஞ்சம் காரம் கம்மி இருக்கும். நான் வந்து குருமிளகை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்தோம், சூப்பராக வந்துருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கட் பண்ணி போட்டுட்டு ஒரு மூடி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 30-40 செகண்ட் மட்டும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுடு வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் சுடு சாதத்துக்கு கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தொண்டை கொஞ்சம் சரியில்லாதனால தான் ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா தான் தெரியும். ரொம்ப சிம்பிள், ஈஸி. வீட்டில் வந்து இருக்கிற சாமான் வச்சுட்டு நம்ம எப்படி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுட்டு அப்புறம் 2 நிமிஷம் மட்டும் ஸ்டாண்டிங் டைம்னு வச்சிடலாம். ஏன்னா ஸ்டாண்டிங் டைம் வச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் மேலே எண்ணெய் பிடிச்சிட்டு வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிளேட்டிங் பண்ணிங்கன்னா உடனே சாப் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஜீரா ரைஸும் சப்பாத்தி கூட சாப்பிட்டோம். நீங்கள் என்ன வேணும்னா போட்டு சாப்பிட்லாம். இது இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாம் கூட செட் ஆகிடும். பரோட்டா கூட தான் ஜாஸ்தி நல்லாயிருக்கும். எப்போச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ், குஸ்கா எல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அதை கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சிம்பிள் ஈஸி ரெசிபி பிடிக்கும்னா கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. நிறையா ரெசிபி பாடுறோம். கொஞ்ச நாள் சரியாக வீடியோ போட முடியல, இப்போது கரெக்டாக வீடியோ வந்துடும். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.